friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா சோப் எப்படி வீட்லயே மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஓகே, நிறைய வெரைட்டி சோப் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப் தான் பண்ண போறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்க வந்து ஹெர்பல் சோப் தான் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த சோப் வந்து நாங்க எப்படி பண்றோம்னா உங்களுக்கு வீடியோ இப்ப காட்ட போறேன். அது ஒரு நல்ல சேல்ஸ் ஆகிறதால நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. சோ அந்த சோப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஹெர்பல்ஸ் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 10 வகையான ஹெர்பல்ஸ்லாம் நாம பவுடர் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 1 kg அப்படின்னா நான் இந்த அளவுக்கு குவான்டிட்டி போடுவேன். ஸோ இப்போ நாங்கள் 1 kg அளவுக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஆலிவ் ஆயில், இது பாதாம் ஆயில், இது கோகனட் ஆயில், இது கேஸ்டர் ஆயில். ஆனால் இவ்வளோ ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் பாட்டில் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எசென்ஷியல் ஆயில். இது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மோடில் வந்து ஒட்டாமல் வரதுக்கு, அது இல்லாமல் மேலே சோப்பு வந்து நிறையா நிற்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் விட்டமின் இ டேப்லெட். நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து எப்படி இதை வந்து மிக்ஸ் பண்றோம் அந்த ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம் வாங்க. நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முடி கொட்டாது, முடி நல்லா நீளமா அடர்த்தியா வளர வைக்கும். பொடுகு, பேன் தொல்லை இது எல்லாமே இதுல இருந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் சோப் வந்து அந்த சோப்போட வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு போட போறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கின் பிரைட்னிங், பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது எல்லாமே இதுல எந்த வித கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேஷனும் இல்லை. நாங்க எல்லாமே ஹெர்பல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா பேபி பாத் பவுடர். இது வந்து 3 month பேபில இருந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். நல்ல கலர் சேஞ்ச் கொடுக்கும் பேபிக்கு. ஸோ என்னோட பேபிக்கு நான் இதான் யூஸ் பண்றேன். அதோட வீடியோ உங்களுக்கு நான் வந்து லாஸ்டா நான் போடுறேன். சரி, இப்போ நம்ம மிக்சிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பாத் பவுடர் போட்டுறேங்க. இது 1 kgக்கு நான் எடுத்து வச்சிருக்க குவான்டிட்டி எல்லாமே போட்டுறேன். கூட அடுத்து இப்போ நாங்கள் பவுட்ரு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் ஆயில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே எல்லா ஆயிலும் ஊற்றிட்டா மிக்சிங் நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி போயிட்டா சோப் வந்து கொலன்னு போயிடும். இது நல்லா இப்படி கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் வந்து நான் வந்து மிக்சிங்க்கு அப்பப்போ ஆயில் கொஞ்சம் வந்து இதில் நான் ஆட் பண்ணிப்பேன். நான் ஆயில் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம விட்டமின் இ ஆயில் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். वाटायकिन बल्लम था கத்திரி கொளுத்த கட்டணும். இப்போ வந்து விட்டமின் இ ஆயில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். வந்து நான் சோப் பேஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க லை இதுதான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோப்புக்கு. நீங்க கடையில வந்து சோப் பேஸ், கோட் மில்க் சோப் பேஸ்லாம் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். பட் வந்து நாமளா ரெடி பண்ற லைம் தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதுல நாங்க கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாம இந்த லையை நாங்க மேக் பண்ணிருக்கோம். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சோப் ஹெர்பல் மிக்சிங்கே இதில் போடணும்.
ஸ்பேச்சுலா இல்ல. நல்லா ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். அப்பதான் இந்த அதாவது லையும் நம்ம போட்டிருக்க ஹெர்பல்ஸும் நல்லா இதுல வந்து மிக்ஸ் ஆகும். ஆக்ஷன். இப்போ சோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, சோப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நாங்கள் மோல்டு வந்து இந்த ட்ரீ ஷேப்பில் வேணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ ஷேப் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது எங்களோட ஸ்டிக்கர். இது நாங்கள் சேல்ஸ்க்காக நாங்கள் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறோம். சோப் பாருங்க, ஓப்பன் திஸ். இங்கே பாருங்க எவ்வளோ அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த என்ன சொல்கிறது அந்த கெட்டியா நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சோப் எப்படி மேக் பண்ணுறது, அதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நாங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், சோப் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கண்டிப்பாக கேட்கலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த சோப்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எங்ககிட்ட இருக்கு. இன்கேஸ் நீங்களும் சோப் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கு, எனக்கு சோப் கிட் வேணும், இப்போ நான் இந்த சோப்புக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் சோப் கிட்டும் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டோர் டெலிவரி பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட ஹெர்பல் சோப், ஹெர்பல் ஹேர் ஆயில், பாத் பவுடர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் லான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீகக்காய் பவுடர், ஹெர்பல் சீகக்காய் பவுடர் நாங்கள் இப்போ லான்ச் பண்ண போகிறோம். அது ஏற்கனவே நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீகக்காய் பவுடர் மேக்கிங்கும் அதை எப்படி நாங்கள் மேக் பண்ணுறோன்னு அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.